வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஒரு சோஷியல் கான்டெக்ட்ஸில் எந்த அளவுக்கு நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட பிஹேவியர் அதை சிறப்புப்படுத்திக்க முடியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்த்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதில் ஒரு சோஷியல் கான்டெக்ஸ்டில் மட்டும் இல்லை, தனி மனிதனோட வாழ்க்கை பயணத்தில் கூட நம்ம எல்லாருக்கும் வெற்றி பெற வேண்டும், நாம் செய்வது எல்லாமே சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். இது சாதாரணமானது தான், இயற்கையானது கூட, இது ஏற்புடையதும் கூட. எல்லாரும் வெற்றி பெற வேண்டும். வாழ்க்கை என்கின்ற பயணத்தை நாம் நடத்தி கொண்டு வரும்பொழுது அதில் வெற்றியை மட்டுமே கனிகளாக உண்ண வேண்டும், வெற்றி கனிகளே ஏற்புடையது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த வெற்றி பண்ண கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம்தான். ஆனால் அதற்கு என்ன வேணும்? அடிப்படையில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேணும். தன்னம்பிக்கைன்றது என்ன? செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. நம்மளால் எந்த விதமான இந்த பயணத்தில் இடையூறு வந்தாலும் அந்த இடையூறை கடந்து தாண்டி மேலே செல்ல முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வேணும். அப்படி ஒருவேளை இடையூறு வந்துட்டுது, அந்த பயணம் சீராக போகலை, ஒரு இடத்துல இட் இஸ் பீயிங் ஸ்டாக்னேட்டட் ஆர் இட் இஸ் பீயிங் பிளாக்ட் ஃபார் சம் அதர் ரீசன்ஸ்னு சொன்னால், அந்த தடையெல்லாம் நீங்கிற வரைக்கும் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணோம்? விடாமுயற்சியோடு பொறுமையாக அந்த இடத்துல எப்படி அதை கடந்து செல்வது என்ற யோசனையில் அங்கே இருக்கணும். அதற்கு தொடர்புடைய எண்ண ஓட்டங்களை நம்ம வளர்த்துக்கணும். இந்த தடையை எப்படி நீக்கிக் கொள்வது, இந்த தடையிலிருந்து எப்படி மீண்டும் மேலே செல்வது. தடையிலேருந்து மீண்டும் திரும்பி வருது இல்லை, மீண்டும் மேலே செல்வணும். ஏன்னா அப்பொழுது வாழ்க்கை பயணம் மேலே செல்லும். இப்போ ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு வளர்ந்துட்டோன்னு செய்யுங்க, அப்புறம் ஏதோ இடைஞ்சல் இருக்குன்னா மறுபடியும் 18 17 அப்படி லைஃப் வருமா? வராது நிச்சயமாக. 20 வயசு தாண்டித்துன்னு சொன்னால் அதற்கு மேலே அடுத்த எண்ணிக்கையில் தான் வயது கூடணுமே தவிர நெவர் இட் கம்ஸ் ஆர் என்ன கிடையாது, திரும்பி வருதுன்ற அந்த வார்த்தையே கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை பயணத்தில் இது வரைக்கும் என்ன கிடைச்சதோ அதுக்கு மேலே உள்ள வயதில் அந்த பயணம் தொடர்ந்து நடைபெறும் பொழுது என்னெல்லாம் நம்மளுக்கு உண்டு அதுதான் கிடைக்கும். அதில் வேறு மாதிரி கிடைக்கணும், இல்லை லைனை மாற்றிக்கணும், ரூட்டெல்லாம் மாற்றி போடலன்னா ரூட் வேணால் சர்க்கியூட்டஸாக எடுக்கலாம், ஷார்ட்கட் எடுக்கலாம், எதான பண்ணலாமே தவிர அந்த ஷார்ட்கட் சக்ஸஸ்க்கு வழிவகுக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சர்க்கியூட்டஸ் ரூட்டு அப்படின்னு சொன்னால் பயணம் லேட் ஆகுமா? அதுவும் ஒரு கேள்விக்குறியான செய்தி தான். ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அந்த அடுத்து வரப்போகிற தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த பயணம் இருக்கே, அந்த நடைபெறக்கூடிய பயணம் அது இனிமையாக இருக்குமா, இல்லை அதில் நிறைய இன்னும் இடையூறுகள் வருமா? இந்த இடையூறு தாண்டறதுக்கு இப்போ இது நாள் வரைக்கும் இத்தனை வாரமோ இத்தனை மாதமோ ஆச்சு, அடுத்த ஒரு இடையூறு வரும்போது எத்தனை நாளை ஆகும் அப்படின்னு சொன்னால் அது இங்கேயே நம்ம கணிக்க முடியாது. இந்த இடையூறுலேயே அடுத்த இடையூறு வரும் அப்படின்னு வேணால் புரிஞ்சுக்கலாமே தவிர அந்த அடுத்த இடையூறு எத்தனை நாட்களுக்கு தாங்கும், இல்லை எத்தனை மாதங்களுக்கு அது தடைப்பட்டு இருக்கும் அப்படின்றத பற்றி நமக்கு தெரியாது. நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணது போது தான் அந்த இடையூறு இடைப்பட்ட காலத்துக்கு மட்டுமா, இல்லை ஜஸ்ட் லைக் தட் பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரியா வி கேன் கிராஸ் இட் இயல்பாகவே அதை கடந்து செல்ல முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனால் இதனால் அந்த வெற்றி என்பது தடைபடும்னு சொன்னால் லேட்டாகுமே தவிர எல்லாருக்குமே வெற்றி உண்டு. அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப வெற்றி என்பது அவசியம் கிடைக்க வேண்டியது. வெற்றி என்பதற்கு கருத்தே இல்லை. எல்லாரும் ஒருத்தர் 94 மார்க்கு மதிப்பெண் வாங்கி ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கும் அது வெற்றியில் சேர்த்துக்குதான். 62 மதிப்பெண்கள் பெற்று ஒரு மாணவர் தேர்வு வருகிறாங்கன்னா அதுவும் வெற்றியில் சேர்த்துக்குதான். பட் வெற்றி என்பத வார்த்தை ஒன்று தான். அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கே, அந்த ஃபஸ்ட் டிகிரியா செகண்ட் கிளாஸ்லையா அப்படின்றத அதுவானா மாறுபடுமே தவிர, ஆனால் வெற்றி என்பது ஏற்புடையது, அனைவருக்கும் வெற்றியே. 94 மார்க் வாங்கினாலும் வெற்றி தான், 64 மதிப்பெண்கள் வாங்கினாலும் வெற்றி தான். ஆனால் வெற்றி இல்லாத பாகுபாடு இல்லை, ஆனால் தரம் வித்தியாசப்படும். அது அவனோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வெற்றி அப்படி கிடைச்சது. அதனால் வாழ்க்கை அது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பரீட்சைக்கே அது ஏற்புடையதுன்னு சொன்னால், வாழ்க்கை என்பது அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப என்ன வசதிகள் கிடைத்ததோ அதற்கேற்ப அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டி வரும். வெற்றி கிடைக்கும். அந்த கிடைக்கிற வெற்றியில் வித்தியாசம் இருக்கும். சிலவர்களுக்கு ரொம்ப வசதியான வாழ்க்கை அமைந்திருக்கும், அவருக்கு வெற்றி ஏற்புடையதாக இருக்கும். இன்னும் லக்ஸுரி லைஃபாக ஃபர்தராக டெவலப் பண்ணியிருப்பாராக இருக்கும். ஆனால் சாதாரணமாக மிடில் கிளாஸில் இருக்கிறவனுக்கும் வெற்றி கிடைக்கும். அவனுக்கு மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு 10% தான் அவனால் மேலே போக முடிஞ்சிருக்கும். ஸோ இது அனைத்துமே ஏற்புடையது தான்.
ஆனால் வெற்றி என்பது அனைவருக்கும் உள்ளது. சில நேரத்தில் காலம் தாழ்ந்து கிடைக்கும். சில இடத்துல நம்ம போய்க்கொண்டிருக்கிற பயணம் இருக்கே, நடாத்தி கொண்டிருக்கிற பயணம், அது ஒரு இடத்துல என்ன பண்ணும், தடைப்பட்டு நிற்கும். அந்த தடைப்பட்டு நிற்கிறதுக்கு காலம் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா நம்மளுடைய வசதி, பண வசதிகள் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை அது போல் நம்ம இருக்கின்ற சமுதாயம், நம்ம இருக்கிற ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற டொமிசில் பிளேஸ், அது ஒரு காரணமாக இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு மேலே செல்ல முடியும். அதற்கு செல்வதற்கு சில நேரத்தில் தடைப்பட்ட பயணமாக அது நிற்கும். அந்த தடைப்பட்டு இருந்தால் கூட அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற ஏரியாவில் சில ஸ்ப்ரெட் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் புது விஷயங்களை அந்த இடத்துல தெரிஞ்சிக்க முடியும். தடை ஏன் இப்படி நடு பயணத்தில் தடை வருகிறது, அந்த தடையில் ரூட்டு டைவர்ஷனாக போகிறதா, சர்க்கியூட்டஸாக போகிறதா, இல்லாட்டி போனால் லெஃப்ட் டர்ன் எடுக்கணுமா, இல்லை யூ ஷுட் கீப் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி இடது பக்கத்திலே நின்று அந்த பயணத்தை தொடரணுமா அப்படின்றது அந்த இடத்துல போனோடனே தெரிய வரும். அதனால் இது அனைத்துமே சோஷியல் கான்டெக்ஸ்டில் நம்மளோட பிஹேவியர், நம்மளோட பழக்க நடத்தி எங்கே நம்ம செம்மைப்படுத்துகிறது, இதுபோல் தடை வரும்பொழுது அப்பொழுது நம்ம என்ன வேணும், மேலும் அந்த பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் வரும். அவன் பேஷன்ஸோடு இருக்கும்போது அது அந்த பயணம் அந்த இடத்துல தடைப்பட்டு இருந்தாலும் அந்த தடை ஒரு பெரிய பாரமாக இல்லாமல் அதை இனிமையாக மாற்றிக்கொள்ள இயலும். இது சமுதாயத்தோட கண்ணோட்டத்தில் இது சிறப்பானது. சமுதாயத்தில் சோஷியல் இன்டராக்ஷன் சொல்கிறேன், அடுத்தவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்கள், அடுத்தவர்களுடன் பழகிக்கொள்ளக்கூடிய பான்மை, அதிலே அந்த தடைப்பட்ட பயணம் இனிமையாக கூட மாறும், இனிமையாகவே இருக்கும். அது தடை என்று தெரியாது. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தடையெல்லாம் என்ன பண்ணோம், தட்பவெப்ப நிலையினால தடை இருக்கலாம், காலத்தோட கட்டுப்பாட்டினால தடையாக இருக்கலாம், இல்லாட்டி போனால் மான்சூன் சீசன் அதுபோல் தடையாக இருக்கலாம். நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் சொல்கிறோமே, அந்த எஸ்சிஎஸ்னால சில பயணம் தடைப்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இது எந்த காரணத்தினால ஏற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடை சிறிதளவு கொஞ்சம் தடையோட அந்த வேகம் குறைந்தாலே நம்மளோட பயணத்தை மேலும் தொடர்ந்து நடத்த முடியும். இந்த அளவிற்கு மனம் அமைதியாகவும் பக்குவப்பட்டும் இருந்தால் எல்லோருக்கும் வெற்றி உண்டு. வெற்றி நமதே, நாளை நமதே, வெற்றியும் நமதே அப்படின்னு இருக்கும். அதற்கு என்ன வேணும், அடிப்படையில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவேற்றோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.